அக்கா இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன், உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்பான். எல்லாத்துக்கும் மேலே சின்ன வயசுலேருந்து அவன் தான் எனக்கு பாடி கார்டே. எனக்கு தங்கச்சி தான் இருக்குது. நாங்கள் சண்டை போட்டுக்கிடுவோம், ஆனால் எங்களுக்குள்ள நிறைய பாசம் இருக்கும். அதை வெளிப்படுத்திக்கிட மாட்டோம். அக்கா எங்கள் ஏமா ரொம்ப அன்பாக தான் இருப்பாள். ஆனால் அவள் எனக்கு இன்னொரு அம்மா மாரி எப்போவுமே எங்களோட பாசமாக தான் இருப்பாள். என்னுள்ளே பொழியும் தேன் மழை. அக்காவும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது, ஒன்லி தம்பி தான். அடிச்சுக்கிடுவோம், பரண்டுக்கிடுவோம். ப்ரோ வந்து எல்லாரும் ஒரு அக்கா ரெண்டு அக்கான்னு பேசியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு அக்கா ரெண்டு அக்கா இல்லை, நமக்கு 5 அக்கா. அடி உத குத்தோடி பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்பு ரொம்ப காட்டுவாங்க, உங்களுக்கே தெரியும். கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா பிறந்த பெண்களுமே அக்கா தங்கச்சி அம்மா அக்காவை தான் பார்க்குறேன். இந்த ரக்ஷாபந்தன் தங்கச்சிகளுக்கான அக்காக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள். எனக்கு 2 அக்கா உண்டு. சின்ன வயசு சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா முடி மேலே தீய உறுத்திட்டேன். இன்னொரு அக்கா மேலே இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். ஆனால் இன்னும் பாசமாக தான் நாங்கள் இருப்போம். ஒரு அண்ணன் இருக்கான், அவன் இல்லாமல் எப்போவுமே நான் இருந்த கிடையாது. ஆனால் சண்டை நிறைய போடுவோம், என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் எனக்கு பிடிச்சதுன்னா அவன் வந்து அடிக்கிறதும் அவனோட பாசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்மையான குணம் வெண்மையான எங்க அண்ணன் போல வருமா. ஒரு தம்பி இருக்கான், நாங்கள் 2 பேரும் தினமும் சண்டை போடுவோம். ஆனால் அவன் என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது என் தம்பி மட்டும்தான். இன்னைக்கு ரக்ஷாபந்தன், உங்கள் தங்கச்சிக்கோ அக்காக்கோ சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி இல்லை, ஆனால் எனக்கு வந்து நிறைய தங்கச்சி இருக்காங்க. இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்க. எளிய பூனையை மாரி சண்டை போட்டுக்கிடுவோம். ஆனால் அவளுக்கு ஒன்றுனா நான் உடனே வந்துடுவேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பாதி நேரம் பாசக்காரியா இருப்பா, பாதி நேரம் ரொம்ப கோவப்பட்டு சண்டைலாம் போடுவான். எங்க அக்காவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல கரண்ட் போயிட்டு மெழுகுத்திரி தான் அப்ப ஏத்தி வச்சிருப்போம். அந்த மெழுகுத்திரியில இருக்க மெழுகு ஏகப்பட்டதை எங்க அக்கா காலில கொட்டி விட்டுட்டு நான் ஓடிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் கடிச்சு வச்சு அவளுக்கு வந்து ஊசி எல்லாம் போட்டிருக்கோம். உனக்கு மண்டையில பிரச்சனை. எங்க அண்ணனையும் சும்மா விட மாட்டேன், அவனையும் டார்ச்சர் பண்ணிடுறேன். உங்களுக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள்.